ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேனிக்கு மிக அருகாமையில் நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஜெகன் என்ற நபர் நள்ளிரவு நேரத்தில் பேருந்து இல்லாத காரணத்தால் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவங்க கிராமத்துக்கு நடந்து போகிற வழியில் நடந்த திகில் சம்பவம் தான் இந்த சம்பவம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாமல் அப்படியே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேனியில் ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இது. இந்த சம்பவம் எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா 2008 ஜெகன் என்ற ஒரு வாலிபருக்கு நடந்த சம்பவம் தாங்க இது. நம்மளுக்கு இந்த சம்பவம் ஜெகன் மூலியமாக தான் தெரிய வந்தது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இவருக்கு நடந்த சம்பவம் தான். அப்படி என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு இவருக்கு நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெகன் பார்த்தீங்கன்னா தேனியில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்து தோட்டத்து வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. இவருக்கு 5 வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க. இவருடைய மனைவியோட தோட்டத்து வீட்டில் விவசாய வேலையை செஞ்சுட்டு இருக்காருங்க. இந்த சமயத்தில் இந்த ஜெகனுக்கு 2008ஆம் ஆண்டு ஒரு திருமண அழைப்புதல் வருது. அது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெகனோட நெருங்கிய நண்பர். இந்த திருமணம் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு திருமண மண்டபத்தில் நடக்குது. அப்போது இந்த ஜெகன் அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு இவர் இந்த திருமணத்துக்கு போறாருங்க. அங்கு போயிட்டு திருமணம் எல்லாம் முடிஞ்சிட்டு நிறைய நண்பர்கள் வந்த காரணத்தால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஜெகன் திரும்ப தேனிக்கு வரும்போது மணி தோராயமாக 9 மணி அளவில் பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்றாரு. இவர் பஸ் ஸ்டாப் வரும்போதே பிளான் பண்ணி தான் வராரு. இவங்க ஊருக்கு கடைசி பஸ் பார்த்தீங்கன்னா இரவு 10 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேனி பஸ் ஸ்டாப்புக்கு 9 மணிக்கெல்லாம் வந்து சேர்றாரு. அப்படி சேர்ந்ததும் கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு. அப்படி வெயிட் பண்ணும்போது இவர் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு தன்னுடைய மனைவிக்கும் பிரியாணி பார்சல்லாம் கட்டிட்டு வர்றாரு. ரொம்ப நேரம் ஆகியும் பஸ் வராத காரணத்தால் பக்கத்தில் இருக்கிற பழக்கடையில் போயிட்டு கேட்கிறாரு, பஸ் வந்துட்டு போயிடுச்சான்னு சொல்லிட்டு. அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பஸ் இப்போத்துக்கு வராதுப்பா, பஸ்ஸு பழுதடைஞ்ச காரணத்தால் மெக்கானிக் ஷாப்பில் இருக்குப்பா, அது 2 நாள் ஆகுமா வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் கிட்ட அந்த நபர் சொல்கிறாரு. இதை கேட்ட ஜெகன் மனசுடைஞ்சு போயிட்டாருங்க. அப்போது ஜெகன் யோசிக்கிறாரு, நம்ம கிராமத்துக்கு போகணும்னா 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் இவர் 10 கிலோமீட்டர் தூரம் தானே, சரி நடந்து போகலாம், இல்லைன்னா காலையில் வரைக்கும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவர் பஸ் ஸ்டாப்ல இருந்து கிளம்பும்போது மணி தோராயமாக 11 மணி அளவில் கிளம்பியிருக்காரு. அதற்கு பின்பு இவர் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போது டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி அளவில் இருக்கு. இவர் சின்ன வயசுல இருந்து கிராமத்தில் இருந்ததாலையும் அவரோட தோட்டத்தில் வேலை செஞ்சு பழக்கப்பட்டதால நடக்கிறது இவருக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அதனால ஸ்டாப்ல இருந்து இவர் நடந்துக்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிட்டாரு. அப்போது டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி அளவில் இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரோட்டின் ஓரத்தில் ஒரு கல் மீது உட்கார்றாரு. அதற்கு பின்பு அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 5 மீட்டர் தூரத்துல ஒரு குழியில இருந்து ஒரு பெண்ணின் அழுகும் சத்தம் கேட்குது. இந்த நேரத்துல ஒரு பெண்ணின் அழுகும் குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து இந்த இடத்துல இருந்து எழுந்திருச்சு நிக்கிறாரு. அப்படி எழுந்திருச்சு நின்றதும் அந்த சத்தம் கேட்கும் இடத்த சுத்தி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த புதர்ல ஒரு பெண்ணின் குரல் மட்டும் கேட்குது. ஆனா அங்கு ஆள் யாருமே இல்ல. அப்படி இவர் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வாங்கிட்டு வந்த சிக்கன் பிரியாணி 2மே அவர் அமர்ந்து இந்த இடத்திலேயே வச்சுட்டு வந்திருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இந்த ஜெகனுக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சியான காட்சியை பார்க்குறாரு. அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிரியாணி வச்சுட்டு வந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன பையன் மாதிரி பிரியாணியை வேகமா பிரிச்சு சாப்பிட்டு இருக்கிற மாதிரி இவர் பார்த்திருக்காரு. யார் அது இந்த நேரத்தில் அந்த சாப்பாடை சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு வேகமா போய் பார்த்திருக்காரு. அப்போது அந்த பிரியாணி பொட்டலம் எல்லாமே செதறி இருக்கு. இதை பார்க்கும்போது அவருக்கு பயம் வந்துடுச்சு. அதற்கு பின்பு இந்த ஜெகன் ஏதோ தப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்காரு. சரி, இதற்கு மேல இந்த பிரியாணி எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போது அந்த சமயத்துல இவருடைய துணியை பிடிச்சு யாரோ இழுக்கிற மாதிரி இவருக்கு தோணி இருக்கு. இந்த நேரத்துல இப்படி நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இவரு தன்னுடைய கிராமத்தை நோக்கி வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப பாக்குறாரு. அந்த சமயத்துல இவர் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு ஒரு 10 அடி தான் நடந்திருப்பாரு. அப்போது இவருக்கு பின்புறம் ஒரு பெண்ணின் குரல்ல அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. யாருடா அது இந்த நேரத்துல நம்மளை கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு உடனே திரும்பி பார்க்கும்போது இவர் அமர்ந்திருந்த இடத்துல ஒரு பெண் நிற்கிறத இவர் தெளிவா
பார்த்துருக்காரு. அப்போது இந்த ஜெகன் நினைச்ச மாதிரி இது ஏதோ அமானுஷ்யம் கிடையாது, ஒரு பெண்மணி தான் உதவி கேட்கறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பெண்ணை நோக்கி பக்கத்துல போறாரு. அப்படி நெருங்கி போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு 5 அடி போனதும் அந்த பெண்ணை பார்க்கும்போது அந்த பெண்ணின் தலையில அடிபட்டு ரத்தம் வருவதை பார்த்திருக்காரு. உடனே ஜெகன் என்னம்மா ஆச்சு, இந்த நேரத்துல இந்த இடத்துல இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த பெண் உடனே அண்ணா என்ன விடுங்கண்ணா, என்னுடைய மகனையும் கணவனையும் காப்பாத்துங்க, அந்த புதர்ல ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி பயங்கரமா அழுகுறாங்க. இந்த ஜெகன் அந்த பெண்ணை நோக்கி வர வர அந்த பெண்மணி பின்னோக்கி போயிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெகன் தீவிர ஆஞ்சநேயர் பக்தருங்க. இவர் கோவிலுக்கு வார வாரம் போயிட்டு விளக்கு கொளுத்திட்டு சாமி கும்பிட்டு வருவது வழக்கம். இவருடைய கழுத்துல ஆஞ்சநேயர் டாலர் ஒன்று போட்டிருக்காருங்க. அதன் காரணமாக அந்த பெண்மணி ஜெகனை விட்டு விலகி போயிட்டு இருக்காங்க. சரிம்மா, எங்க உன்னுடைய குழந்தையும் கணவரும் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் கேட்கும்போது ஒரு இடத்த கை காட்டி அந்த பெண்மணி அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே மனசு கேட்காம அந்த இடத்தை நோக்கி 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சிருப்பாரு. திடீர்னு ஒரு குரல் கேட்குது ஜெகன் பின்புறம் இருந்து. அது என்ன குரல் பார்த்தனா, போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணின் குரல்ல கேட்குது. யாரா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. இந்த நேரத்துல இவர் ஆஞ்சநேயரை வேண்டுறாரு. அப்போது இவருக்கு என்ன தோணுதுன்னா, தன்னை கூப்பிடுறது ஆஞ்சநேயரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பெண்மணி நிற்கும் இடத்த திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த பெண்மணி அந்த இடத்துல இல்லை. உடனே இவருக்கு என்னடா எல்லாமே மர்மமாக இருக்கு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய மனசில் கண்டிப்பாக இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, ஏதோ ஆன்மா தான் நம்மளை கூப்பிடுது நினச்சிக்கிட்டு இதற்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு அங்கே இருந்து வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த அமானுஷ்யம் நடந்த இடத்தை தாண்டி ஒரு 200 மீட்டர் தூரம் எதையும் கண்டுக்காம வேகமாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜெகனுக்கு ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துட்டோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நடந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது பின்புறம் யாரோ நடந்துட்டு வருவது போல சத்தம் கேட்குது. அப்போது இந்த ஜெகன் நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது, அது நம்மளை விடாது போல, நம்ம பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. அதை உறுதிப்படுத்தும் வகையில் மறுபடியும் ஒரு குரல் கேட்குது ஜெகனுக்கு. அது என்ன குரல் பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் காப்பாத்திட்டு போங்க, விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த பெண்மணி பின்னாடியே வருது. இதை கேட்ட உடனே ஜெகனுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த இடத்தை விட்டு போக விடாம தடுக்க பாக்குதுன்னு வேக வேகமா பின்னாடி திரும்பி பார்க்காம ஓட்டம் பிடிச்சு தன்னுடைய தோட்டத்துக்கு நோக்கி வந்து சேர்ந்துட்டாரு. தோட்டத்து முன்னாடி வரும் வர அந்த பெண்ணின் உருவம் பின்னாடியே வந்துட்டே இருக்கு. அந்த தோட்டம் உள்ள வரும்போது இவருடைய நாய் வந்து இவர் தூரத்துல இருந்து வருவதை பார்த்துட்டு வேகமா கொலைச்சிக்கிட்டே ஓடி வருது. இதை பார்த்த அந்த உருவம் தோட்டத்து கேட்டு பக்கத்திலேயே நின்றுடுச்சு. அதற்கு பின்பு நாய் பக்கத்துல வந்து அப்படியே வீட்டுக்குள்ள போக அவருடைய கதவை தட்டுறாரு. அப்போது அவங்க மனைவி கதவை திறங்குறாங்க. அதற்கு பின்பு ஜெகன் பதட்டமா வீட்டுக்குள்ள போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட மனைவி, சரி எதுவும் ஆகாம தப்பிச்சுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு ஆஞ்சநேயர் கோயிலோட விபூதியை எடுத்துட்டு வந்து தன்னுடைய கணவருக்கு வைக்கிறாங்க. அப்போது எதுவும் பயப்படாம தூங்குங்கன்னு சொல்றாங்க. இந்த ஜெகனும் ரொம்ப தூரம் நடந்து வந்ததால தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது இந்த ஜெகனுக்கு 1 மணி இருக்கும். அந்த நேரத்துல அவங்க வீட்டின் முன்னாடி அவங்களுடைய செல்ல நாய் பயங்கரமா குறைச்சிக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட ஜெகனு டக்குன்னு எழுந்திருச்சு பாக்குறாரு. என்னடா மறுபடியும் நாய் குறைக்குது, பார்க்கும்போது வெளியே போய் பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பயம் இருந்த காரணத்தால கதவை திறக்கவே இல்லை. அந்த சமயத்துல இவங்க வீட்டு முன்னாடி ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கதவை திறங்க தண்ணி தாகம் எடுக்குது, கதவை திறங்க தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணியின் குரல்ல கேக்குது. அந்த குரல் யாருதுன்னு பாக்குறாரு. உடனே ஜெகன் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அது யாருடையதுன்னு பார்த்தா இவங்க தோட்டத்து வீட்டுக்கு பக்கத்து தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் குரல். அந்த பெண்மணி ஜெகன் மனைவியோட நெருங்கிய தோழி. இருந்தாலும் நள்ளிரவு நேரத்துல தண்ணீர் அவங்க வீட்டுல இருக்கும்ல, இங்க வந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போது ஜெகனுக்கு புரிஞ்சிச்சு, அந்த ஆன்மா தான் இந்த பெண்மணியின் குரல்ல கதவை திறக்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பக்கத்துல படுத்துட்டு இருந்த தன்னுடைய மனைவியை எழுப்பிட்டாரு. அவங்க எழுந்ததும் ஜெகன், அங்க பாருடி, வீட்டுக்கு வெளியே அந்த ஆன்மா தண்ணி கேக்குது உன்னுடைய தோளின் குரல்ல அப்படின்னு சொன்னதும் அந்த பெண்மணி தூக்கத்துல இருந்து எழுந்து போர்வை போத்திக்கிட்டு ஒத்து கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த பெண்ணின் குரல் நின்று போயிடுச்சு. அதற்கு பின்பு என்னடா இவங்க எழுந்ததும் இந்த குரல் நின்றுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி, ஒன்றும் இல்லைங்க, இதே நினச்சிட்டு இருக்கிறதால உங்களுக்கு அப்படி கேட்குது, எதுவும் இல்லை, படுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரல் திரும்பவும் தண்ணி கொடுங்க
தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. அந்த குரல் கேட்ட உடனே இவருடைய மனைவி இவரை கட்டி பிடிச்சி பயந்து போயிட்டாங்க. அதற்கு பின்பு எதுவும் பேசாம திடீர்னு பயந்ததால அதே நேரத்துல வெளியே இருந்து அந்த குரலும் அப்படியே நின்று போச்சு. அதற்கு பின்பு ஜெகன் மனைவி போர்வையை போத்துக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு ஜெகன் விடிய விடிய தூங்காம நடந்த நிகழ்வுகளை நினைச்சிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில அவங்க மனைவிய ஜெகன் எழுப்பும் போது பயங்கரமா காய்ச்சல். அதற்கு பின்பு ஜெகன் என்ன பண்றாருன்னா நள்ளிரவு நேரத்துல அந்த அமானுஷ்யம் நடந்த இடத்த போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பனுக்கு போன் பண்ணி வர சொல்லி அந்த இடத்த போய் பார்க்கறாங்க 2 பேரும். அப்போது நைட்டு ஜெகன் அமர்ந்திருந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது எதுவுமே இல்லை. அப்போது பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு போயிட்டு டீ கடைக்காரர்கிட்ட நடந்தது எல்லாமே சொல்றாரு. அந்த சமயத்துல அந்த டீ கடைக்காரு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நல்ல வேலைப்பா நீங்க தப்பிச்சிட்டீங்க. இது கிட்டத்தட்ட 1 மாதமா இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. உள்ளூர் வாசி நாங்களே பயந்து போயிட்டு இந்த சைடு வரமாட்டோம், நீங்க தெரியாம வந்துட்டீங்க, இருந்தாலும் நீங்க தப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்காரர் சொல்றாரு. அதற்கு பின்பு என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜெகன் அந்த டீ கடைக்காரர்கிட்ட கேட்கிறாரு. என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா 1 மாதத்திற்கு முன்பு கணவன் மனைவி மற்றும் குழந்தை 3 பேருமே மதுரைக்கு போயிட்டு பைக்ல வரும்போது இரவு 12 மணி அளவுல ஆப்போசிட்ல வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல கணவன் மற்றும் குழந்தையும் அந்த இடத்துல இறந்துட்டாங்க. ஆனா இந்த பெண்மணி மட்டும் தலையில் அடிபட்டு ரத்தத்தோட உயிருக்கு போராட்டிட்டு இருந்திருக்காங்க. இரவு நேரமா இருப்பதால எந்த வண்டியும் அந்த சைடு வரல. ஆக்சிடென்ட் நடந்து 1 மணி நேரம் கழிச்சு அந்த வழியா ஒரு நபர் பைக்ல வந்திருக்காரு. அப்போது இந்த பெண்மணியை பார்த்தது கிட்ட போய் தூக்கி என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. அந்த சமயத்தில் அந்த பெண்மணி என்னுடைய கணவரையும் என்னுடைய குழந்தையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரிடம் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த நபரின் கையிலேயே இந்த பெண்மணி இறந்து போயிடுறாங்க. அந்த சமயத்துல இந்த நபர் மட்டும் தனியா இருப்பதால பயந்து போயிட்டாரு. எல்லாரும் இறந்துட்டாங்களே, போலீஸ் கேஸ்னா எதனா ஆயிடும் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அந்த பெண்மணி விட்டுட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக அவருடைய கிராமத்தை நோக்கி போயிட்டாரு. அதற்கு பின்பு அந்த விபத்து ஏற்பட்ட இடத்துல இருந்து எந்த வண்டியும் வராம காலையில வரைக்கும் அந்த பாடி அங்கேயே இருந்திருக்கு. காலை 5 மணிக்கு மேல தான் அந்த வழியா போன வாகன ஓட்டிகள் சில பேர் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி 3 பாடியும் எடுத்து போயிருக்காங்க. அதற்கு பின்பு அந்த விபத்து ஏற்பட்ட நிகழ்வு எல்லாம் முடிஞ்சு இருக்கு. இந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த டீ கடைக்காரு ஜெகன் கிட்டையும் அவருடைய நண்பர்கிட்டையும் சொல்லி முடிக்கிறாரு. அதற்கு பின்பு தான் இந்த இடத்துல அமானுஷ்யம் எல்லாம் நடக்குதுன்னு அந்த டீ கடைக்காரு சொல்றாரு. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உள்ளூர்வாசிகள் நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் இது மாதிரி நிறைய பேர்கிட்ட கெஞ்சி இருக்கு. அதற்கு பின்பு தான் இது ஆன்மா தெரிஞ்சுக்கிட்டு உள்ளூர்வாசிகளே சில பேர் இரவு நேரத்தில் இந்த பக்கம் வருவது கிடையாது. உங்களுக்கு தெரியாத காரணத்தால் நீங்கள் வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீ கடைக்காரர் சொல்லி முடிக்கிறாரு. இந்த நிகழ்வு எல்லாம் பாதி தான் டீ கடைக்காரர் சொல்லியிருக்காரு. மீதி விஷயம் எல்லாமே அந்த பெண்மணி வேறொரு நபரின் உடம்புல வந்து இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் இதோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதற்கு பின்பு தான் ஜெகன் வாழ்க்கையில் அமானுஷ்ய புயலே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயம் டீ கடைக்காரு சொல்லி முடிச்சதும் இந்த ஜெகன் நண்பர் ஜெகன் கிட்ட நீ தான் வந்துட்டல, இதை இப்படியே விட்டுடு, நடந்த விஷயங்களை மறந்துடுன்னு சொல்லிட்டு அவருடைய தோட்டத்து வீட்டுக்கு நோக்கி 2 பேருமே போறாங்க. அதே நேரத்தில் வீட்டில் காய்ச்சல்ல படுத்துட்டு இருந்த அவருடைய மனைவி 2 நாட்கள் ஆகியும் அந்த காய்ச்சல் சரியாகவே இல்லை. அதற்கடுத்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரியானாலும் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே மாறி இருப்பதை ஜெகன் நோட் பண்றாரு. சரி, உடம்பு சரியில்லாத காரணத்தால இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாம விட்டுறாரு. அந்த சமயத்துல இந்த சம்பவம் நடந்து 1 வாரம் கழிச்சு இருக்கும்போது ஜெகன் தன்னுடைய மனைவி கிட்ட தோட்டத்துக்கு போயிட்டு தண்ணி பாசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது தன்னுடைய மனைவியும் நானும் வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் கிட்ட சொல்றாங்க. அவரும் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தன்னுடைய தோட்டத்தில் இருக்கிற கிணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போது ஜெகன் கிணத்துல தண்ணி இருக்கான்னு எட்டி பார்க்கும்போது அவருடைய மனைவி ஜெகனை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. இதை எதிர்பாராத ஜெகன் கிணத்துக்குள்ள விழுந்ததும் நீச்சல் தெரிந்த காரணத்தால கிணத்துல இருந்து ஏறிட்டு அவருடைய மனைவியை திட்டிக்கிட்டு வராரு. அப்படி வருபவரை ஜெகன் மனைவி கோபமாக முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஜெகனுக்கு சின்னதா சந்தேகம் வருது. இது தன்னுடைய மனைவி இயல்பான நிலையில இல்ல, என்ன காரணம்னு பார்த்தா முதல் முறையா வீட்டு கதவை தட்டும் போது அதை கேட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்த அடுத்த நொடியில இருந்துதான் இவங்க நடவடிக்கையே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காரு. தன்னுடைய மனைவி சாதாரண நிலையில இருந்தா தள்ளி விட்டு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஜெகன் புரிஞ்சுக்கிறாரு. அதற்கு பின்பு தன்னுடைய மனைவியை இயல்பான நிலைக்கு கொண்டு வர அவருடைய மனைவியின் கன்னத்துல ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. கன்னத்துல அடிச்சதும் அவங்க
அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த சமயத்துல தான் ஜெகனுக்கு புரிந்திருக்கு தன்னுடைய மனைவியை ஆன்மா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதற்கு பின்பு தன்னுடைய மனைவியை தூக்கிக்கிட்டு தன்னுடைய தோட்டத்து வீட்டுக்கு நடந்தது எல்லாமே யோசிச்சுட்டு போயிருக்காரு. அதற்கு பின்பு அன்றைய இரவு எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு 2 மணி இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் ஜெகன் முழிச்சு பார்க்கும்போது ஜெகனுக்கு மறுபடியும் ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் படுத்துட்டு இருந்த அவருடைய மனைவி அவங்களுடைய குழந்தை மீது ஏறி கழுத்தை நெருக்கி கொல்ற மாதிரி ஆவேசமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஜெகன் தன்னுடைய காலால் எட்டி உதைச்சி தன்னுடைய மனைவி தள்ளி விட்டு இருக்காரு. அப்படி தள்ளி விட்டதும் ஆவேசமாக சம்மணம் போட்டு உக்காந்துக்கிட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெகன் மனைவி. அவங்க முதல் முறையா சொன்ன வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ மட்டும் சந்தோஷமா மனைவியோட குழந்தையோட இருக்க, நீ நினைச்சிருந்தா என்னுடைய கணவரையும் குழந்தையும் காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி உடம்புல இருந்து சொல்லுது. அப்போதே புரிஞ்சிச்சு ஜெகனுக்கு. உடனே பயந்து போய் கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் போன் பண்ணி வர சொல்லியிருக்காரு. உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. அங்க வந்து எல்லாருமே அந்த ஆன்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த ஆன்மா ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லுது. ஜெகன் நடந்து வந்தார்ல, அன்னைக்குதான் விபத்து ஏற்பட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர் நினைச்சிருந்தா கணவர் மற்றும் குழந்தைய காப்பாத்தி இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு ஜெகன் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக இந்த ஆன்மா இப்படி பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு சொல்லியும் இந்த ஆன்மா கேட்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்பு இது நடந்திருக்கு, நான் வந்த அன்னைக்கு நீங்க ஆன்மா தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட அந்த ஆன்மா ஒத்துக்கவே இல்லை. வேற வழியே இல்லாம அவருடைய மனைவியை கூட்டிக்கிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டும் அந்த ஆஞ்சநேயர் பூசாரி கூட எவ்வளவோ சொல்லி அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்த பார்க்குறாரு. ஆனால் அந்த ஆன்மா மறுபடியும் ஜெகன் மற்றும் அவருடைய மனைவியை கொல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசுது. அந்த சமயத்தில் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் பூசாரி சில பூஜைகளை பண்ணி அந்த ஆன்மாவை உடம்புல இருந்து பிரித்து விடுறாரு. அப்போது இந்த பூசாரி கிட்ட ஜெகன் கேட்குறாரு, கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்பு இறந்து போயிட்டாங்க, ஆனால் என்னை மட்டும் ஏன் தன்னுடைய மனைவியை பிடிச்சிக்கிட்டு அழிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதற்கு அந்த பூசாரி என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீ வந்த நேரமும் அவங்க இறந்த நேரமும் ஒரே நேரமாக இருந்ததால, அதே போல் அந்த நேரம் ஒத்து போனதாலையும் அந்த ஆன்மா அன்னைக்கு தான் விபத்தில் ஏற்பட்டு இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு நீ நினைச்சிருந்தா தன்னுடைய கணவரையும் குழந்தையும் காப்பாற்றி இருக்கலாம்னு சொல்லிட்டு உன்னை பழிவாங்க நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூசாரி சொல்லி முடிக்கிறார். அதற்கு பின்பு எப்படியோ ஆஞ்சநேயர் புண்ணியத்தால் தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஜெகன் நிம்மதியாக அவருடைய வீட்டுக்கு வந்து சேராரு. இன்றைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.